ஹாய்டா அமேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிம்மினோட எஃப்எஃப்பை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். மாஃபியாஸ் ரிவெஞ்சோட 3rd பார்ட்டு மீதி 2 எபிசோட வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதை புரியும். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், யாரும் ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க வேணாம். நம்ம வந்து இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எங்கேயே விட்டு இருந்துருப்பானா, ஒயனை வந்து ஜிம்மி நல்லா போட்டு அடிச்சிருந்துருப்பான். பையன் அந்த இதுவுலே இருப்பான். அப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அதுலேருந்தே பார்க்கலாம். ரொம்ப இதாக நாய்ஸியாக இருந்துச்சுன்னா, நல்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு. சரி, ஓகே, போகலாம் ஸ்டோரிக்குள்ளே. ஸோ டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஓரளவுக்கு க்யூர் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிமினும் உள்ளே வரான். இப்போ எதுக்கு எல்லாரும் என்னமோ அவள் செத்து போன மாதிரி சுற்றி நிற்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சுல, கிளம்புங்க எல்லாரும் வெளியே போங்க. டாக்டரும் ஜிமின் கிட்ட வந்துட்டு, சார் அந்த பெயின் அதிகமாச்சுன்னா இந்த டேப்லெட், ஐயோ என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க, அங்கே வச்சுட்டு போங்க, அவள் பார்த்து போட்டுப்பா, கிளம்புங்க. ஜிமின் வந்து எல்லாரையும் திட்டினோடனே எல்லாரும் போயிட்டாங்க. வீ மட்டும் அவங்கள பார்த்துட்டே போகிறான். நீங்கள் வந்து அவன் பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தீங்க, அவனும் உங்களை பார்த்துட்டு இதே சாக்கா வச்சு என் பெட்டில் படுத்தலாம் நினைக்காதானே, கீழே படு. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு பொண்ணு ட்ரீட் பண்ணுற மாதிரியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்கிறேன்லாம் உனக்கு கிடையாது. யாரை என்ன சொன்னாலுமே உனக்கு அதுதான் முக்கியம். உனக்கு என்னடா தெரியும் கேர்ள்ஸோட பெயினெல்லாம்? அவனும் ஷோ, நான் அடித்ததெல்லாம் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது இப்படி நீங்கள் சொன்னதான் ஒரு செகண்டில் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். எதுவுமே பேசலை. அப்புறம் அவங்கள பார்க்குறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் கீழே படுப்போ. அவன் இப்படி சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டே மெதுவாக அவங்களாம் நடக்கவும் முடியல. பட் ஸ்டில் எப்படியோ ட்ரை பண்ணி கீழே படுத்துடுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. நீங்கள் இன்னும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஜிமின் அது எதுவும் பெருசாக கண்டுக்காமல் அவன் கீழே போகிறான். ஹாலுக்கு போயிட்டு பிடிஎஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவனும் போய் சோஃபாவில் உட்காடுறான். ஜிமினை ஜங்குக்கு பார்த்துட்டு, மச்சான் பீரியட்ஸ்னா என்ன? ஜேவப் ஷாக் ஆகிட்டு ஜிமினை பார்க்குறாரு. மச்சான் உனக்கு ஏதாவது, டேய் சும்மா கேட்குறேன் சொல்லு. டே அது கேர்ள்ஸுக்கு மந்த்லி அதெல்லாம் தெரியும்டா. அது எப்படி ஃபீல் ஆகும்? ஜங்குக்கும் தலையை சொல்லிட்டு, இப்போ நீ எதுக்கிட்ட அதை சடனாக கேட்குற? ஏன் எனக்கு பீரியட்ஸ் தான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பீரியட்ஸ்னால் எப்படி வலிக்கும் எனக்கு அதுதான் தெரிஞ்சாகணும். இப்போ ஆரம்பிச்சு டே அதெல்லாம் ஒரு உடம்பு பொறுத்து 5 நாள் வரும், 7 நாள் வரும். பெயின் அதிகமாக இருக்கும், உட்கார முடியாது, வயிறு ரொம்ப வலிக்கும், உடம்பு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், அடிக்கடிக்கு கோவப்படுவாங்க, அடிக்கடிக்கு சிரிப்பாங்க, மூட் ஸ்விங் அதிகமாகும். இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆனால் இன்னும் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஜிமினா இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஓ ஜங்குக்கும் அதுக்கு உனக்கு இன்னும் விவரமாக தெரியணும்னா வயனும் பொண்ணு தானே, நீ போயிட்டு அவகிட்டே ஸ்ட்ரெயிட்டாக கேளு, உனக்காக நான் போய் கேட்டு வரட்டுமா? ஜிமினும் காலில் செருப்பு கழட்டுறான். ஜங்குக்கும் அதுக்கு சாரி. ஸோ ஒரு 1 மந்த் கிட்ட ஆகுது. நீங்களும் ஓரளவுக்கு எப்படியோ ரெக்கவர் ஆகிட்டீங்க. இந்த 1 மந்தில் வந்து அவன் அவங்கள ரொம்ப பெருசாக வேலை சொல்ல, பட் ஆனால் வார்த்தையால் கொஞ்சம் குத்தி நிறையா பேசுவான். இப்போ நீங்கள் முழுசாக ரெக்கவர் ஆகிட்டு எல்லா வேலையும் நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஈவினிங் நீங்கள் துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வரான். வயன் கிளம்பி வெளியே போகிறோம். எங்கே போகிறோம்? ஏன் மேடம் சொன்னால் தான் வருவீங்களா? இல்லை அதுக்கு இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரோட சும்மா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி எல்லோரும் வராங்க அவங்க ஃபேமிலியோட, ஒன்றையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான். இல்லை நான் எங்கேயும் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இல்லைம்மா, சொல்கிறேன் போய் ரெடி ஆவா, அவ்வளோதான், இன்னும் 2 மணி நேரத்தில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ 2 hours கழிச்சு நீங்களும் ரெடி ஆகுறீங்க. இதான் உங்களோட காஸ்ட்யூம். அவனும் உங்களை பார்த்துட்டு சொன்ன மாதிரியே ரெடி ஆகிட்டியே, வெரி குட். அவனும் உங்ககிட்ட வந்து ஹேரை செட் பண்ணிக்கிட்டே சொல்கிறான், இங்கே பாடுறா சொல்லும், அங்கே நீ வந்து ஏன்னா என் கையை பிடிச்சிட்டே தான் இருக்கணும், தப்பி தவிர நீ என் கையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ, உனக்கு தான் எல்லா பிரச்சனையும், சரியா? அங்கே யார் எப்படி இருப்பான்னு தெரியாது. யார் வேணாலும் உங்ககிட்ட சாக்லேட் தரேன், இங்கே வரியா, நம்ம இப்படி பேசலாம் அப்படி பேசலான்னு கூப்பிடுவாங்க. நீ போகணுன்னு வச்சுக்கோ. அன்றைக்கி அடியெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அவன் சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு அது ரொம்ப பயமாக இருக்குது. அவனும் சரி இப்போ எதுக்குமா நீ பயப்படுற? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நீ தப்பிக்க போகலான்னு நினச்சின்னா தான் ஒன்று அந்த மாதிரிலாம், இல்லைன்னா நீ தான் பண்ண மாட்டியா, அப்புறம் எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படுற? நீ பயப்படுறத பார்த்தா இன்றைக்கி ஏதோ பிளான் வச்சுருக்கிற மாதிரிலாம் தெரியுது. நீங்களும் ஒன்று பார்த்துட்டு இல்லைன்னு மாதிரி அழுவுறீங்க. அவன் மெதுவாக அவங்க முடியாத அடைய விட்டு, சரிம்மா நான் நம்புகிறேன், உன்னைய நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அவனும் இப்போ கிளம்புறீங்க. ஜிமின் கார்லேருந்து இறங்கி உங்களுக்கும் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்களும் பயந்துகிட்டே இறங்கி வரீங்க. அவனும் சொல்கிறான், இப்போது இந்த பேர் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, நல்லவங்க மாதிரியும் பேசுவாங்க, அதில் நீ நம்பி அவங்க பின்னாடி போகணுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் ஆனால் அவங்க கையை பிடிக்க மாட்டேங்கிறீங்க, லூஸாக விட்டுருக்கிறீங்க. இப்போ அப்படியே 2 பேரும் உள்ளே போகிறீங்க. அங்கு சொல்லவா வேணும்? 2 பேரையும் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. அவன் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஜேகேதை பார்த்தோன்னே இவன் ஏன் இப்படி பண்ணுறான், ஒன்றுமே புரியலையா அப்படின்னு மாதிரி அவன் ஒரு பக்கம் வளரிட்டு இருக்கான். அங்கே டிஜே எல்லாம் போட்டுட்டு சவுண்ட் ஒரே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஜிமினோட காது கிட்டே போயிட்டு, ஜிமின் நான் இங்கே போகிறேனே ப்ளீஸ், எனக்கு இருக்கவே பிடிக்கல,
நீங்கள் அவன் காது கிட்ட போய் பேசுகிறீங்களா? அவனும் இப்போ திரும்புகிறான். உங்கள் லிப்ஸ்க்கும் அவனுக்கும் ஒரு இன்ச்சு கேப் தான். உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு குட்டி ஐ கான்டாக்ட். அதுக்கு அவனும் திரும்பிட்டு கொஞ்ச நேரம் என்ன ஆயிட போகிற? இப்போ உங்க மேலே ஒரு ஆள் வராரு. அவரும் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அவனும் வைக்கப்பட்டுட்டே ஆமான்னு மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவரும், ஓ மை காட், உங்களோட ஒய்ஃபா செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அப்படியே மேரேஜ் ஆச்சுன்னு யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. அதுக்கு அவனும் அது லவ் மேரேஜ் கொஞ்சம் அப்படியே சீக்ரெட்டாக ஆகிடுச்சு. லவ்வா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவனும், ஆமாம், அன்கண்டிஷ்னல் லவ் இல்லை இல்லை. அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். அதுக்கு அந்த ஆளும், சரி சரி என்ன அது குட்டி சண்டையா உங்களுக்கு? சரி ஓகே ஓகே ஃபைன். சரி ஜிமின், அப்போது ஜெனியோட கதை? அவனும் தெரியலன்னு மாதிரி இப்படி ஷோல்டரில் தூக்கி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ அவரும் போயிட்டாரு. நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு, யார் ஜெனி, உனக்கு எதுக்கு அது? இல்லை சும்மா கேட்டேன். அவன் நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே அவன் போயிட்டான். நீங்கள் தனியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது டேயாங் வந்து அவங்க பின்னாடி நிற்கிறான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. என்ன உன் ஹஸ்பண்டோட ரொம்ப ஜாலியாக இருக்க போல் பார்ட்டிக்கெலாம் வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் ஜாலியாலாம் இல்லை. அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னான். அதனால தான் நான் வந்தேன். ஓ அப்படியா? சரி சரி சரி, எதாவது சாப்பிட்றியா? எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். எங்கே இருக்குது? அந்த ரைட் சைடில் அப்படின்னு அவன் சொன்னதும் நீங்கள் போகிறீங்க. அதுக்கு அவனும், நான் வேணா கூட வரட்டுமா? நீங்களும் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அதுக்கு அவனும், இதை தனியாக புரிய அதான் ஒன்றும் தேவையில்லை தேங்க்ஸ். நீங்கள் அந்த சைடாக போயிட்டுருக்கும்போது யாரோ உங்களை ஒரு ரூம்குள்ளே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. அது ஜஸ்டின்னு. ஜஸ்டின் நீ எப்படி இங்கே வந்து? கத்தாத, நான் வெளியே கேட்கிட்ட நிற்கிறேன், எப்படியாவது வந்துடு. ஆனால் ஜஸ்டின், நான் சொல்கிறது மட்டும் கேளு. நீ இல்லாமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன், அவ்வளோதான். நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் அடிமை பண்ணியே கொன்றுவான். அவங்க அப்பாவையும் கொல்லுவான் அவன். நான் சொல்கிறது கேளு, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சில. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எப்போவுமே வராது. சொல்கிறது கேளு சரி? நீ வெயிட் பண்ண, நான் வரேன். சரி நான் வெயிட் பண்ணுறேன், பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களும் பார்த்து. உங்களுக்கு பயத்தில் வேர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, கை காலெலாம் நடங்குது. திருப்பி ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் உங்களை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவானே உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியல. ஜிமினும் உங்களை தேடிட்டு வரான். ஏய் எங்கடி போனேன்? இல்லை ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். சொல்லிட்டு போக முடியாதா? இல்லை நான் டேயாங்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவன்கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு தான் சொன்னேன். சாரி, திருப்பி சொல்கிறேன். ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான். ஸோ எப்படியோ பார்ட்டியும் முடிஞ்சிருச்சு. ஜிமின் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வரீங்க வெளியே. நீங்கள் அங்கே எங்கேன்னு விழுந்து யாரும் பார்க்கலையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க. கேட் வந்து எங்கேயோ இருக்குது. அதுக்குள்ளே வந்து கார் பார்க் பண்ணுற பிளேஸு. நீங்கள் வந்து காருக்கு பின்னாடி எப்படி ஒளிஞ்சு போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்றான். நீங்களும் அவன் பார்த்ததை பார்த்துட்டு அங்கேருந்து எப்படியோ ஓடிடலான்னு ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அவனும் உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் எப்படியோ கேட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. கரெக்டாக ஜஸ்டின் வரான் காரில். அப்போ சரணா எங்கே இருந்துனே தெரில, 4 புல்லட்டு நேராக ஜிமினோட ஷோல்டரில் வந்து இறங்குது. அப்படியே ரத்தமாக ஒழுகுது. நீங்கள் அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. அந்த சைடு ஜஸ்டின் காரில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஜிமின் உயிர் போகிற மாதிரி அங்கே படுத்துட்ருக்குறான். நீங்கள் எந்த சைடுன்னு போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டே அப்படியே கண்ணை மூடிடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓடி ஜிமின் கிட்ட தான் போகிறீங்க. ஜிமின் ஜிமின் எழுந்துடி. ஐயோ இவ்வளோ ரத்தம் போகுது. உங்களுக்கு ஏனே தெரில, எதுக்கு அழுவுறீங்கன்னு தெரில. பட் ஆனால் உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்களும் ஜிமின் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு டேயாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஜஸ்டினுக்கு செம்ம காண்டாகுது. என்ன இவன் வர சொன்னால் இவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கா? ஐயோ இவனுங்க வேற வந்துட்டானுங்களே. ஜங்குக்கு ஜஸ்டினை பார்த்துறான். இப்போ அவனும் எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் ஜஸ்டினை பிடிக்கிறதுக்காக கேட்ச் ஆனப்புறான். இப்போ ஜஸ்டின் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஓடிடுறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஜிமினை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட் டே ஜிமின் கண்ணை திறந்து பார்க்குறான். ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் ஓகேவா இப்போது? ரொம்ப பெயினாக இருக்கான்னு. அவனும் எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு, வயனுங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக ஜிமினை எட்டி பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், நீ இன்னும் போகலையா? அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது நீங்கள் இன்னும் இருக்குது. ஏன்னா இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போயோ கிளம்பியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கிளம்பல. ஸோ இதெல்லாம் யோசிச்சிட்டே அவன் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னும் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, சரி ஓகே ஜிமின் ரெஸ்ட் எடுக்கிறோம், எல்லோரும் வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. வி மட்டும் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் வியோட முதுகில் தட்டிட்டு வாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஜிமின் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் திரும்புறீங்க, அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எதுக்கு என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு எதாவது வேணுமா? என்ன சொன்ன? ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். குடிக்க தண்ணி வேணும், இந்த உப்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஏன் அவனை விட்டு போகல, ஏன் போகலன்னு. அவளை அடித்தேன், ஹர்ட் பண்ணேன், அவங்க அப்பாவை வச்சு பயமுறுத்தினேன். இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவையே என்னை காப்பாற்றினா. ஒரு வேளை நான் அவளை விட்டுறணும் அதுக்காக இதெல்லாம் பண்ணுறாளா? இல்லை வேறு ஏதாவது? ஜிமின் தண்ணி. அவனும் உங்களை பார்த்துட்டு, எதுக்கு என்னை காப்பாற்றினேன்? உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு என்னை காப்பாற்றினேன்? என் கண்ணை எதிரே ஒரு உயிர் போகிறத நல்லா பார்க்க முடியாது, அதுக்காக தான். பட் ஏன் என்ன காப்பாற்றினேன்? நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் சொல்லி என்னையே காப்பாற்றினேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, என்ன ஆனாலும் அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு. அதுக்கு அவனும் கரெக்ட்,
நீ ஒன்றும் என்ன மாதிரி கிடையாது, யூ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அவன் கை ரொம்ப வலிக்குது. நீங்களும் அவன்கிட்ட போயிட்டு ப்ளீஸ் உட்காருங்க, உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் எடுத்துறேன். அவனும் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்களாம் எதுவும் இமேஜின் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஸோ இப்படியே நைட் ஆகிடுச்சு. நீங்களும் கீழே படுத்து தூங்குறீங்க. ஜிமின் எந்த சைடு படுத்துருக்கானோ அந்த பெட் சைடு தான் நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு இப்போ லைட்டாக கில்ட்டாக ஃபீல் ஆகுது. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா, இவ்வளோ போய் நம்ம ஹர்ட் பண்ணோம், நம்ம இவகிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாதோ, ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிடுறான். அப்படியே காலைல ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும். ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. நீங்களும் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. எழுந்து பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி பயத்தில் உளறிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே வேர்க்குது, கையெல்லாம் ஒரு மாதிரி நடக்குது. நீங்களும் அவன் கிட்ட போகிறீங்க. ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுப்புறீங்க. பட் ஆனால் அவன் எழுந்துக்கிற மாதிரி தெரியல. ஸோ மெதுவாக அவன் செஸ்ட்டில் கை வச்சு நல்லா ஃபோர்ஸாக எழுப்புறீங்க. அவனும் டக்குன்னு எழுந்துக்கிறான். ஜிமின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீங்களும் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க. மெதுவாக குடிக்கிறான். ஜிமின் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நான் போய் அவன் ஃப்ரெண்டை யாரையா கூப்பிட்டு வரட்டுமா, கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்களும் சரி வெயிட் பண்ண, நான் போயிட்டு யாரையா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக்கை கூப்பிட போகிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டேக்கும் உள்ளே வரான். என்னடா ஆச்சு? என்னன்னு தெரில, கை ரொம்ப வலிக்குது. அவனும் பார்க்குறான். லைட்டாக ப்ளீட் ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாண்டா. இல்லை வேண்டாம், சரி வயனுங்க. அது அவன் கேட்குறப்போ நீங்கள் கரெக்டாக உள்ளே வரீங்க. ஜிமின் 2 பேரும் அட் அ டைமில் உங்களே தான் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. நீங்கள் அப்போ ஜிமினை நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஜிமின் பிளட்டு வருது. நீங்களும் டக்குன்னு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை அப்படியே வெச்சக்கனை வாங்காமல் பார்க்குறான். உங்களை அப்படியே ஆணு பார்க்குறான். வயன் உனக்கு இதெல்லாம் தெரியுமா, எங்கேருந்து கற்றுக்கிட்டு? நீங்கள் எதுவும் சொல்லாமல் அவனுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பிளட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வருது நல்லது. அங்கே அதுக்கு சரி கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் போகலாம். ஜிமினும் அதுக்கு எனக்கு தூக்கம் வரல, வயன் எனக்கு ஒரு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வா. நீங்களும் போகிறீங்க. உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. அதுக்கு அவனும் எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், என் ஃப்ரெண்டை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்காம கொடுத்து வச்சுருக்கணும். நீங்களும் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அந்த இடத்துல அவன் இல்லை, யாராக இருந்தாலும் நான் இதான் பண்ணியிருப்பேன். இதுக்காண்டி உன் ஃப்ரெண்டு மேலே பாசம் இருக்குது, அன்பு இருக்குதுன்னு கிடையாது, புரியுதா? ஜஸ்ட் ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். போதுமா? அவனும் அதுக்கு இது போதும் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களும் அங்கே ஒரு நிமிஷம், எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வரான். நீங்களும் அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதானே பார்த்தேன், சரி சொல்லு. ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட அப்போவே? அன்றைக்கி எதுவும் உன்னை பார்த்தா பாவமாக தெரிஞ்சுது, அதனால ஃபோன் கொடுத்தேன். நீ திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா ஜிமினுக்கு என் மேலே டவுட் வராதா? உன்னை பிடிக்கும் தான், அதுக்காண்டி என்னது, அதாவது பார்க்க பாவமாக இருக்கல நீ, அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக நான் என் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டு தான் உனக்கு என் ஃபோனை கொடுக்கணுன்னு கிடையாதுல்ல. கடைசியாக கேட்குறேன், தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பி ஐஸ் வச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவனும் ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணுறேன்னு அண்ணா அப்படின்னு அவன் பேசுறதுக்குள்ளேயே ஜிமின் வந்துடுறான். எவ்வளோ நேரம் காஃபி போட உனக்கு? நீங்களும் அவனை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இறங்கி வந்தீங்க? அதுக்கு லூஸாடா நீனு, வலிக்கலையா உனக்கு? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன், நீ எதுக்கு வந்த? ஷோ ஜஸ்ட்டு 3 புல்லட் தான், அவ்வளோ சீனு கிடையாது, ஓகேவா அப்படின்னு ஜிமின் சொல்ல வீக்கு கோவமாயிட்டு 3 புல்லட்டு கடை உனக்கு அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ ரத்தம் போகுது, லூஸ் மாதிரி பண்ணாத, முதல்ல உட்காருவா. இப்போ ஜிமினும் போயிட்டு சோஃபாவில் உட்காடுறாங்க. ஜிமின் கிட்ட பேசுகிற மாதிரியே உங்களை சைடில் பார்க்குறான். நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது ஏதோ எதிர்ச்சியாக பார்க்குறதுன்னு சொல்லி அப்படியே விட்டுடுறீங்க. கண்டுக்கல. நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேருக்கும் கொடுக்குறீங்க. அதுக்கு ஜிமினோ நான் மட்டும்தானே காஃபி கேட்டேன், அவள் எதுக்கு ஐஸ் வைக்கிறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். நீங்களும் கண்ணாலேயே கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு வந்து கண்ணாலேயே உங்ககிட்ட என்னமோ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அதுக்குள்ளேயே ஜிமின் பார்த்துட்றான். அப்படியே சிரிச்சே சமாளிக்கிறான். ஜிமின் அவளை பார்த்துட்டு இப்போ எதுக்கு எங்களே பார்த்துட்ருக்கு, போய் தூங்கலாம்ல, இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்ப்போம். நீங்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்துடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் ஜிமின் கிட்டே கேட்குறான், என்னடா 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறீங்க? அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் தெரியாதுன்னு நினச்சிட்டிருக்கியா? பச்சையாக தெரியுது நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்கன்ட்டு. மச்சான் சத்தியமாக ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கிறேன். ஜிமின் இப்படி கேட்டதும் திருன்னு முழிக்கிறான். ஸோ அப்படியே டைம் போகுது. ஜிமின் திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறான். இதான் உங்களுக்கு சான்ஸ்ன்னு கொடுக்குன்னு ரூமுக்கு போகிறீங்க. நீங்களும் பெட்ரூம் டோருக்கு முன்னாடி நின்றுட்டு என்னென்னு சொல்லி கேட்டால் ஃபோன் தருவான். ப்ளீஸ் நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு வாட்டியாவது. ஸோ என்ன கேட்குறதுனே ஒன்றும் புரியலையே.
சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டோரை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவனை காணோம். அதாவது அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கான். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ இப்போ இப்படியே ஃபோன் எடுத்து பேசிடலாமா வரத்துக்குள்ளே? தப்பு 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 தப்பு. ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஃபோன் எடுத்து பேசக்கூடாது. ஷோ ஆனால் இப்போ நான் பேசி ஆகணுமே எப்படியாவது ஜஸ்டின் கிட்ட. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணட்டும்? பேசிட்டா வேணாம். ஐயோ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாது, தயவு செஞ்சு இப்போ பேசு. நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ மெதுவாக ஃபோன் எடுக்கிறீங்க. கடவுள் நமக்குன்னே ஃபோனை ஓப்பன்லேயே வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ நீங்களும் ஜஸ்டினுக்கு ஃபோன் போடுறீங்க. ஹலோ. அவனும் அதுக்கு யார்? ஜஸ்டின், நான் வயன் பேசுகிறேன். வயனா? உனக்கு எப்படி ஃபோன் கிடச்சிது? நீ அதெல்லாம் விடு, நீ சேஃபாக இருக்கியா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சேஃபாக தான் இருக்கேன். நான் தான் வந்தேன்ல, நீ வந்திருக்க வேண்டியதானே? ஜஸ்டின், நீ ஏன் பார்த்தல அங்கே என்ன நடந்துச்சுன்னு? ஐயோ அவனுக்கு என்ன நடந்தால் உனக்கு என்ன? நீ என்கிட்ட எதுவும் கேட்காத, நீ சேஃபாக இருக்கியா இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். அப்பாவை கேட்டுன்னு சொல்லு. உங்களுக்கு டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஃபோனை வச்சுட்டு திரும்பினா உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. அவன் உங்கள் கிட்ட வரான், நீங்கள் பின்னாடி போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? அந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்கணும். என் ரூமில் நீ என்ன பண்ணுற? அது க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். நீ பேசி ஆரம்பித்து 5வது செகண்டே நான் வந்துட்டேன். அவன் சொல்லும் போது கிட்ட வரான். நீங்கள் எட்ஜுக்கு போயிட்டீங்க. சாரி, ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் ஃபோன் லாக்கும் போடலை, அப்படியே இருந்துச்சு. அதான் நீங்கள் வரத்துக்குள்ளே பேசிடலான்ட்டு. நீங்களும் காலையில் கேட்கும்போது ஒத்துக்கலையா? அதனால திருட்டுத்தனமாக என் ரூம்குள்ளே ஃபோன் எடுத்து பேசியிருக்க. திருட்டுத்தனமாலாம் இல்லை. எப்போ ஜிமின்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நீங்களும் உங்கள் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் வேணாம், இதை மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அவனும் உங்கள் கையை பார்க்குறான். நீங்களும் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு சாரி ப்ளீஸாக அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சரி ஏதோ போனால் போதுன்னு மன்னிச்சு விட்றேன். ஆனால் அதுக்காண்டி அவனை சும்மாலாம் விட முடியாது. தினமும் காலையில் எப்படி ஜிம்மினுக்கு காஃபி குடிப்பியோ அதே மாதிரி எனக்கு டீ எடுத்துகிட்டு நீ கொடுக்குற, ஓகேவா? நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க. அதுக்கு அவனும் சரி கிளம்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் போய் ஜிம்மிக்கில் சொல்ல. நான் ஓகே நான் பண்ணுறேன். வெரி குட். இப்போ சமத்து பிள்ளையாக போயிட்டு எனக்கு குட்டி எடுத்துருவாப்போ. நீங்களும் குடுன்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்குள்ளே வரான். டே அங்கே என்ன நடக்குது இங்கே? இப்போ அவயத்துக்கு ஓ ரூம்லேருந்து வெளியே ஓடுறா? லூஸ். அது எனக்கு தெரியாமல், அது ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன். அவன் இது யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே சமாளிக்கிறான். ஜேகேவும் அதுக்கு என்னமோ நடக்குது, நடத்து. நீ எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜிமின் கிட்ட சொல்லிட்டு பண்ணு ப்ளீஸ். ஏன் இதுக்கெல்லாம் நான் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா என்ன? என்னெல்லாம் முடியாதுவா. இவனுங்க 2 பேருக்கும் அப்படியே கான்வர்சேஷன் போகுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜிமின் ஏதோ கபர்டில் தேடிட்டு இருந்தான். நீங்களும் என்னென்னு போய் பார்க்குறீங்க. என்ன தேடுறீங்க? நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அவங்ககிட்ட கேட்டேண்ணா, அவன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீங்களும் அவனை பார்த்து முறைச்சிட்டு இங்கே தானே என் டேப்லெட் வச்சேன், எங்கே போச்சு? எந்த டேப்லெட்டு? அவனும் உங்களை பார்த்து முறைக்கிறான். உன்னை சும்மா தானே இருக்க சொன்னேன், ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? நீங்களும் அமைதியாக போய்ட்டு உங்கள் ப்ளேஸில் படுத்துடுறீங்க. இப்போ ஜிமின் சொல்கிறான், ஷோ எங்கே வச்சேன்னு வர தெரியலையே, இதெல்லாம் இப்போ எப்படி தூங்குவேன்? தேடுறேன்னு சொல்லும் போதே விட்டுருந்துருக்கணும். இப்போ வீராப்பா வேண்டான்னு சொல்லிட்டு கையை தான் வலிக்குது. சரி தூங்க ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ தூங்கிடுறான். பட் தூங்கி ஒரு 3 ஹவர்ஸ்லேயே திருப்பி அவனுக்கு கனவு ஒரு மாதிரி வளர ஆரம்பிக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான், நடுங்குது பாடியெல்லாம். நீங்கள் தான் அவனை எழுப்பி விட்டு அவனை எழுப்பிடுறீங்க. அவனும் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனும் உங்களை பார்க்குறான். பார்த்தல என்னால் என்னன்னு. இதுதான் இன்னையோட சேர்த்து 2வது நாள் நான் டேப்லெட் போடாமல் தூங்குறது. என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. என்றைக்கு அந்த இன்சிடெண்ட்டை என் கண்ணால் நேரில் பார்த்தனும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துடுறீங்க. இதில் இந்த கை வலி வர. அவனும் பெட்லேருந்து எழுந்து அவன் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு உட்காடுறான். கீழே தான் உட்காடுறான். நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி உட்காடுறான். இப்போ அவனும் குடிக்கிறான். நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. 15 வயசில் என் தம்பியோட நான் தனியாக நின்னேன். எனக்குன்னு யாருமே இல்லை. என் தம்பி அவன் என்னையை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டான். அவனுக்கு அவன் லைஃப் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட்ஸை எத்தனை நான் என்னையை பார்த்துட்ருக்க முடியும்? அவனுங்களுக்குன்னு ஃபேமிலி இல்லை. கடைசியில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். தனியாக இருக்க போகிறேன். எங்கள் அப்பா மட்டும் எங்கள் அப்பா அம்மா கொல்லாமல் இருந்தாருன்னா அட்லீஸ்ட் ரொம்ப நாள் இல்லைனாலும் கொஞ்ச நாள் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன்ல. என் நிலமையை பார்த்தியா? அப்போந்தான் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டேன். இருந்தாலும் உன்கிட்டயே சொல்கிறேன் எல்லாத்தையும். இதான் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு அவன் என்னென்னமோ வளர்றான், என்னென்னமோ பேசுகிறான். இதெல்லாம் உங்களுக்கு கேட்க இது உண்மையாக நினச்சி நீங்கள் அழுகுறீங்க. நீ கேட்குறது கரெக்டு தான். நான் ஏன் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்? கரெக்டு தான். ஆனால் எனக்கு வலிக்குதுடி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எல்லாமே தப்பாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த கை வேறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே படுக்கிறான். நீங்கள் படுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அப்படி ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க.
ஸோ மெதுவாக அவனும் அப்படி பேசிகிட்டே கண்ணை மூடுறான். நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டே அழுதுட்ருக்கீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் அப்பா கொலை பண்ணலை, எங்கள் அப்பா கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு தெரியும். ஆனால் இவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்? உண்மையிலே எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருந்திருப்பாரா? இல்லை, வாய்ப்பில்லை, எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார். அப்போ எங்கள் அப்பா பண்ணலைன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார்? இவன் ஏன் இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுறான்? இவன் அழுகிறத நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதையே யோசிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஓகேடா ரமேஷ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. இது என்ன, அது 3rd பார்ட் தானே? ஆமாம், ஓகே. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டு ரொம்ப 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 சாரி கைஸ். அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் சத்தியமாக டிசர்வ் கிடையாது. வீடியோ நடுவில் அப்பப்போ என் வாய்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்து வர எபிசோடு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம், அதாவது எவ்வளோ லேட்டாக வரும்னு எனக்கு தெரியலை. சாரி ஒன்ஸ் அகெயின் ஐம் சாரி. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.